தாது மணல் மற்றும் கிரானைட் முறைகேட்டில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஊழல் செய்வதையே என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மாற்று அரசியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் தாது மணல் கொள்ளை, கிரானைட் முறைகேடு ஆகியவைகளுக்கு திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே காரணம் என்று குற்றம் சாட்டினார். சகாயத்தின் அறிக்கை வெளியிடப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பிய வைகோ, கிரானைட் ஊழலில் முந்தைய திமுக ஆட்சிக்கும் சம பங்கு இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த கற்பார்களை உடைத்து கொள்ளையடிப்பதில் யாரை மறையே அவர்கள் உடைக்க திட்டமிட்டார். நானும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் சிறுத்தைகளும் போராடி தடுத்து நிற்கிறோம். திமுக ஆட்சி இந்த கிரானைட் கொள்ளையினுடைய உண்மையை கண்டறிவதற்காக உயர்நீதிமன்ற ஆணையின்படி விசாரணை நடத்தினாரே சகாயம் ஐஏஎஸ், அந்த அறிக்கையை அது வெளியிடவில்லை. மதிப்புமிக்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, சகாயம் அறிக்கையை குறித்து நீங்களே கருத்து சொல்லவில்லை. இரண்டும் ஊழல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெர்சன்டேஜ் வித்தியாசம் உடனே கேட்கிறார். அதிமுக வேண்டாம் என்றால் திமுகவுக்கு தானே வாய்ப்பு இருக்கிறது. அவர்தானே பெரிய கட்சி.